நாய் கடிச்சதுன்னா, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற அவேர்னஸே நெறைய பேருக்கு இருக்க மாட்டேங்குது. ரொம்ப அலட்சியமா விட்டுர்றாங்க. இன்ஃபாக்ட் எங்க வீட்டு நாய் தாங்க. நாங்க ரெகுலரா வளர்க்குறோம். நாய்க்கு நாங்க வேக்சினேஷன்லாம் போடுறோம். அதனால எங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்கள் கடிச்சா கூட ரேபீஸ் வந்து இருக்கக்கூடிய சம்பவங்கள நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது, பொதுவாகவே ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்த வேண்டியிருக்கு. நாய் கடிச்சதுக்கு அப்புறம் அந்த வூண்ட எப்படி கிளீன் பண்ணணும் அப்படிங்கிறத ஆரம்பிச்சு, எப்படி வேக்சினேஷன் குடுக்கணும்? அதுவும் 3 டிகிரி பைட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா, எப்படி ஹியூமன் இம்யூனோகுளோபுலின் குடுக்கணும்? வேக்சினேஷனோட சேர்த்து அத குடுக்கணும். இத பற்றி அவேர்னஸ் நெறைய பேருக்கு இல்ல. அத முக்கியமா நம்ம ஏற்படுத்த வேண்டியிருக்கு. இன்னொரு பக்கம் இந்த ஆன்டி ராபீஸ் வேக்சின்ங்கிறது ஒரு டோஸோட நின்னு போட போறதில்ல. அது ஒரு ஒரு கணக்கு இருக்கு. 0 அப்புறம் 4த் டே, அதுக்கப்புறம் 7த் டே, அப்புறம் 14த் டே, 28த் டே இப்படி ஒரு கணக்கு இருக்கு. இதுல பாதி பேர் என்ன பண்றாங்கன்னா, முதல் 2 டோஸ போட்டுக்குவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தான் வூண்ட் சரியாயிடுச்சு. காயம் ஆறி போயிடுச்சு. என்னால ஆபீஸ்க்கு லீவ் போட முடியாது. எனக்கு வேலை இருந்தது. அதனால டோஸ மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த கம்ப்ளீட் வேக்சினேஷன் ஷெட்யூல கம்ப்ளீட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்ப இந்த கம்ப்ளையன்ஸ் இஷ்யூஸ அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அதே மாரி ரெஸ்பான்சிபிள் பெட் ஓனர்ஷிப். நாய் பிரியர்களுக்கும் சில விஷயங்கள நாம அறிவுறுத்த வேண்டியிருக்கு. சில பேர் ஸ்டேட்டஸ் சிம்பலுக்காக அக்ரெசிவ் நாய்ஸ், ராட்வீலர் போன்ற நாய்கள்லாம் வாங்கி வச்சுக்கிறீங்க. அத வெளியில கூட்டிட்டு போகும்போது போதுமான பாதுகாப்பு மவுத் கார்டு போட்டு கூட்டிட்டு போனோம்னு தெரியல. அது பக்கத்துல இருக்கிறவன், எதிர் வீட்ல இருக்கிறவன் எல்லாரையும் பிராண்டி வைக்குது. அப்ப எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிளா நீங்க இருக்கிறீங்க? ஒரு பெட்டோடைய ஓனர்னா, அந்த பெட்ட வந்து பாதுகாக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கோ, அந்த மாரி சுத்தி இருக்கக்கூடிய பொதுமக்களையும் பாதுகாக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல? அத எந்த அளவுக்கு எஃபெக்டிவா செய்றீங்க? அப்படி செய்ய தவறியவர்கள் மீது இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்குது? இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதே மாரி நாய் பிரியர்கள் கிட்ட சில கேள்விகள நாம கேட்டு தான் ஆகணும். நாய் மேல உங்க பிரியத்த வந்து நாங்க எந்த குறையும் சொல்லல. ஆனா ஒரு ரூ. 10 பிஸ்கட் பாக்கெட்ட வாங்கி தினமும் 3 வேள நாய்க்கு சோறு போடுறதுனால உங்க கடமை முடிஞ்சு போச்சா? இப்படி கண்ட கண்ட இடத்துல இந்த நாய்களுக்கு நீங்க சோறு போட்டு அவங்களுடைய டெரிட்டரிய மார்க் பண்றதுனால பாதிக்கப்பட போறது யாரு? உங்களுடைய கரிசனத்த என்னைக்குமே நாங்க குறை சொல்லல. ஆனா உங்களுடைய கரிசனம் யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்ல. போன உசுர உங்களால திருப்பி கொண்டு வர முடியாது. ஆனா அந்த உசுரு எதனால போச்சு? அப்ப அதுக்கு நாமளும் ஏதோ இன்டைரக்ட்டா நம்ம கான்ட்ரிபியூட் பண்றோம். அப்ப நம்மளும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியோட நடந்துக்கணும். அப்படிங்கிற பொறுப்புணர்ச்சி உங்களுக்கு வரணுமா இல்லையா? தொடர்ந்து சொல்றாங்க உங்க வீட்டு வாசல்லலாம் இந்த மாதிரி தெருநாய்களுக்கு சோற போட்டு பழக்காதீங்க. அதுக்குன்னு ஒரு டெசிக்னேட்டட் ஸ்பாட்ஸ வச்சுக்கங்க. நெறைய வீடு வாசல் இருக்கக்கூடிய, நெறைய மக்கள் புழங்கக்கூடிய இடங்கள்ல இப்படி நாய்களுக்கு வந்து சோறு போட்டு அந்த நாயுடைய குரூப் மென்டாலிட்டி, டெரிட்டோரியல் மென்டாலிட்டி, அக்ரெசிவ்னஸ்க்கு தீனி போடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அத ஏன் யாருமே ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க?